எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்டன் ஹேபிட்ஸ் தட் மேக் யூ லெஸ் அட்ராக்டிவ். நான் என் வாழ்க்கையில நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல ஒரு லவ்வ எனக்கானதா மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும்போது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும்போது, என்ன சுத்தி நானே ஒரு சோறுல கட்டிக்கிட்ட மாரி கொஞ்ச நாள் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க பீப்பிள் என்ன விட்டு விலகி போயிடுறாங்க. அது ஏன்னே தெரியல. நான் நல்லா அழகா இருக்கேன், பெர்சனாலிட்டியா இருக்கேன். என்ன சுத்தி எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்ல ஒரு பொசிஷன்லயும் இருக்கேன். ஆனா எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுற இத்தன கேள்விகள் உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாம நம்மளுக்குள்ள இருக்கிற சில ஹேபிட்ஸ் வந்து நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து நம்ம கிட்ட இருந்து விலக்கி விடுது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த ஹிட்டன் ஹேபிட்ஸ் உங்கள லெஸ் அட்ராக்டிவா மாத்துற இந்த ஹிட்டன் ஹேபிட்ஸ பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் எதனால வந்து நீங்க லெஸ் அட்ராக்டிவா தெரியலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சீடோ ஹியூமிலிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த சீடோ ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹேபிட் எத பத்தி பேசுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஃபால்ஸான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்கள பத்தி நீங்களே கிண்டல் பண்ணிக்கிறது. நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா அத நான் பண்ணல. உங்ககிட்ட திறமை இருக்கும். ஆனா என்கிட்ட திறமை இல்லன்னு சொல்லப்படுற உங்கள நீங்களே தாழ்த்தி பேசிக்கிற ஹேபிட் உங்ககிட்ட இருந்ததுன்னா, நீங்க லெஸ் அட்ராக்டிவா தெரியறதுக்கான வாய்ப்பு இங்க அதிகமா இருந்துட்டு இருக்கு. நம்ம நெறைய பேர பார்த்திருப்போம். அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சில சமயத்துல வந்து, "நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் அந்த அளவுக்கு சூப்பராலாம் இல்ல. இதோ பாருங்க நான் வரைஞ்ச டயகிராம் எவ்வளோ கேவலமா இருக்கு. 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட இதோட சூப்பரா வரைவான்." அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நண்பர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "ச்சே! ச்சே நல்லாதான்ப்பா இருக்கு டயகிராம். என்னப்பா இப்படி சொல்ற? சூப்பரா தானப்பா வரைஞ்சிருக்க." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சோ இத கேட்டோனே, அப்பாடா! நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம டயகிராம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா இதையே அதிகமா பண்ண என்ன தோணும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற மனிதர்கள் வந்து, இல்ல இவர் ரொம்ப நீடியா இருக்காரு. இவர் அப்ரிசியேஷன் எதிர்பார்த்து தான் அவரே தாழ்த்தி பேசிக்கிறாரு. இது ஒரு ஜென்யூனான விஷயம் கிடையாது. இந்த ஹியூமிலிட்டி வந்து ஒரு ஜென்யூனான ஹியூமிலிட்டி கிடையாது. இது வந்து ஒரு சூடோ ஹியூமிலிட்டியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள விட்டு விலக ஆரம்பிச்சுருவாங்க. ஜென்யூனான ஹியூமிலிட்டி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையான திறமைசாலிங்க அவங்கள கொஞ்சம் தாழ்த்தி பேசிப்பாங்க. ஆனா அடிக்கடி தாழ்த்தி பேசிட்டு ரொம்ப நீடியா அடுத்தவங்களோட வேலிடேஷன் எதிர்பார்க்கிற ஹேபிட் நம்மகிட்ட இருந்ததுன்னா, நிச்சயமா பீப்பிள் நம்ம கூட அவ்வளவு நாள் இருக்க மாட்டாங்க. நம்மள இது லெஸ்ஸான அட்ராக்டிவா காட்டும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இந்த ஹேபிட் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அத தூக்கி போட ட்ரை பண்ணுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். 2வது ஹேபிட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பீயிங் டூ அக்ரீயபிள். எல்லாத்துக்குமே தலையாட்டுற பழக்கம் உள்ளவரா நீங்க இருந்தீங்கன்னா, அதுவும் உங்கள வந்து கொஞ்சம் லெஸ்ஸான அட்ராக்டிவா காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இந்த பழக்கம் இருக்கிற பீப்பிள் கிட்ட கூட நெறைய பேர் வந்து அதிகமா அட்ராக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே அக்ரீயபிளா இருக்கும்போது நம்மளுடைய வேல்யூ இங்க குறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். வேல்யூ குறைஞ்சு போறத விட, கொஞ்சம் ஒரு லாஜிக்கலா யோசிச்சாலே நம்ம எல்லாத்தையுமே அக்ரி பண்ணிட்டோம்னா, நம்ப ஒரே நேரத்துல 2 இடத்துல இருக்கிற மாரியான வாய்ப்புகள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுரும். இவங்களுக்கும் ஓகே சொல்லியிருப்போம், அவங்களுக்கும் ஓகே சொல்லியிருப்போம். 2 இடத்துல எங்க நோ சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் சங்கடமா மாட்டிப்போம். அதே சமயத்துல நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு ₹1,00,00,000 குடுத்தாலும் சில விஷயங்கள நான் செய்ய மாட்டேன்னு நம்மளுக்கு ஒரு கொள்கை இருக்கும். ஆனா எல்லாத்துலயுமே அக்ரீயபிளா இருக்கிறதுனால இந்த விஷயத்த நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லப்படுற கம்பல்ஷன்ல சில இடத்துல மாட்டிப்போம். எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஒரு பெர்சன்ஸ் கிட்ட அக்ரீயபிளா இருந்துட்டு இருக்கும்போது, அந்த பீப்பிள் நம்மள பத்தி என்ன யோசிப்பாங்க? எப்படி லெஸ்ஸா அட்ராக்டிவா நினைப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு வேல்யூ இல்ல. நமக்குன்னு ஒரு ஓனான ஒரு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் டேலண்ட்ஸ் இல்ல அப்படின்ற மாரியான தாட் அவங்க மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுரும். ஸோ உங்கள நீங்களே தனிப்பட்ட முறையில ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்ல. பட் இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, உங்களோட ஐடென்டிட்டிய வந்து நீங்க ப்ரூவ் பண்ண முடியாம போயிடும். ஸோ உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்க, லவபிளா இருக்க பெர்சன்ஸ்க்கு மட்டும் அக்ரீயபிளா இருங்க. எல்லாருக்குமே அக்ரீயபிளா இருந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கும்போது, அங்கேயும் நம்ம ரொம்ப லெஸ் அட்ராக்டிவா தெரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ஹேபிட் இருந்தா இதையும் நீங்க தூக்கி போட்டுடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டூ ஈகர் டூ ஃபிட் இன் அப்படின்ற மாரி சொல்லலாம். ரொம்ப ஈகரா சில பேர் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி நான் சூப்பரா இருப்பேன். இன்னைக்கு என்ன ஒரு விஷயம், என்னுடைய சோசியல் சர்க்கிள்ல எப்படி இருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி என்னோட ட்ரெஸ்ஸிங் இருக்கும். என்னுடைய ஸ்டைல் இருக்கும். என்னுடைய நடை, உடை, பாவனை, பெர்சனாலிட்டி எல்லாமே இருக்கும். என்னுடைய பேச்சு வார்த்தைகள், என்னுடைய லாங்குவேஜ் எல்லாமே அப்படி நான் மாத்திப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோசியல் சர்க்கிள் எப்படி இருக்காங்களோ, அதுல யார் ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்களோ, அவங்கள குளோன் பண்ற மாரி, அவங்கள வந்து காப்பி பண்ற மாரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அது மூலியமா தான் நம்ம அட்ராக்டிவா இருக்க முடியும்னு சொல்லப்படுற விஷயத்துக்காகவும், அந்த சோசியல் சர்க்கிள்ல நம்ம வாழணும். அப்பதான் நம்ம ஃபிட்டா இருப்போம்னு சொல்லப்படுற இந்த பிளைண்டான அசம்ப்ஷன்னால, அவங்க நெறைய விஷயங்கள மாத்திக்கிட்டே வருவாங்க. ட்ரெண்ட் மாற, மாற அவங்க ட்ரெஸ்ஸிங்க மாத்திப்பாங்க. ட்ரெண்ட் மாற, மாற அவங்க பேச்சுவார்த்தைகள மாத்திப்பாங்க. நெறைய சிந்தனைகள மாத்திக்கிட்டே வருவாங்க. ஆனா உண்மையிலே நம்ம எப்ப ரொம்ப அட்ராக்டிவா இருப்போம்னா, நாம நாமளா இருக்கும்போது, நமக்கு புடிச்ச விஷயத்த பண்ணும்போது. நெறைய பேர் நீ போட்ட ட்ரெஸ் சரியில்லப்பா, அந்த காலத்து ஆள் மாரி ஏன்பா ட்ரெஸ் பண்றன்னு என்ன சொன்னாலும், உங்க மனசுக்கு இது கரெக்ட்டா தோணுது, போடணும்னு தோணி, அந்த மாரி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க உங்களுடைய யூனிக்னெஸ்ஸ காப்பாத்திப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இத நீங்க பண்ணாம
இந்த சோஷியல் சர்க்கிள் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக உங்கள நீங்க மாத்திட்டே இருந்தீங்கன்னா, நாளைக்கு வேற ஒருத்தர் சொல்லுவாங்க. அதுக்காக மாத்துற மாரி ஏற்படும். அந்த ஒரு ஹேபிட்டும் உங்கள லெஸ் அட்ராக்டிவா காட்ட இங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதனாலயும் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ண முடியாம போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன ஒரு ஹேபிட் உங்கள லெஸ் அட்ராக்டிவா காட்டும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஐ அம் நாட் லைக் திஸ் கை அண்ட் தட் கேர்ள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது என்ன எதுக்காக இது யோசிப்பாங்க? எதுக்காக அது மாரி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள மாரிலாம் கிடையாது. நான் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நெறைய பேர் காமிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நெனைப்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும். உங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்கில் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஹாபி இருக்கும். அத நீங்க வந்து புரிஞ்சுகிட்டு, நீங்க அத டெவலப் பண்ணிக்கிறதுன்றது வந்து சூப்பரான ஒரு விஷயம். நீங்க எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த டெவலப் பண்ணி, அது மூலியமா அது வெளிய தெரியுதோ, ஆட்டோமேட்டிக்கா பீப்பிள் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. உங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஆனா, நீங்க வந்து அத பெர்ஃபார்மேட்டிவா பண்ணும்போது, எனக்குள்ள இது இருக்கு, என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மேட்டிவா பண்ணும்போது, ஜென்யூனா, நேச்சுரலா நடக்காம, உங்களுடைய டேலண்ட்ட நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மாரி பண்ணும்போது, சுத்தி இருக்க பீப்பிள் ஈஸியா அத தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாரி நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது, நான் அந்த மாரி ஆன ஒரு இந்த மாரியான பையன் கிடையாது. இந்த மாரியான நான் பொண்ணு கிடையாது. நான் டிஃபரெண்ட் சொல்லப்படுற இந்த ஈகர்னஸ் உங்களுக்குள்ள வளர வளர, ஆப்போசிட்ல இருக்க பீப்பிள் வந்து உங்க ஈகோவ பூஸ்ட் பண்றதுக்காக தான் நீங்க அவங்க கூட பழகிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ஒரு முறையும் வந்து இந்த விஷயத்த செய்யும்போது, இவங்க அத அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காகவே நீங்க அவங்க கூட இருக்கீங்கன்னு சொல்லப்படுற எண்ணத்த வளர்த்துப்பாங்க. இதனாலயும் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களால அவ்ளோ ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ண முடியாம போயிடும். இந்த ஒரு ஹேபிட்டும் உங்கள லெஸ் அட்ராக்டிவான பெர்சனா காட்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது ஹேபிட் எது உங்கள லெஸ் அட்ராக்டிவான பெர்சனா காட்டும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இஃப் அதர் பீப்பிள் வாண்ட் டூ லைக் மீ, ஐ ஷுட் பி பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஆனா எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, நிச்சயமா பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. ஏன்னா இம்பெர்ஃபெக்ஷன்ஸ் தான் நம்மள வந்து ரொம்ப அழகா காட்டும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க செய்ற தப்பு தான் உங்கள யாருன்னு காட்டும். உங்களுடைய ஃப்ளா தான் வந்து உங்கள தனியா காட்டும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அப்ப தப்பு செய்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து நம்ம பெரிய தப்பு, நம்ம தப்பே செய்யக்கூடாது. பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் எல்லாருக்குமே அவனுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிற இந்த எண்ணமே வந்து நம்மள லெஸ் அட்ராக்டிவா காமிச்சிட்டு இருக்கும். ஏன்னா லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு ரிசல்ட்டோ, கோலோ இல்ல ஒரு டெஸ்டினேஷனோ கிடையாது. அது வந்து ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டிராவல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துலயும் பொறுமையா ப்ராசஸா தான் போகணும். கொஞ்சம் நிதானமா இருந்தா தான் தெரியும். யாரு எப்ப எப்படி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இன்னும் அட்ராக்டிவா இருந்திருக்கலாமோ, நம்ம இன்னும் பணம் அதிகமா வச்சிருந்திருக்கலாமோ, நம்ம இன்னும் படிச்சிருக்கலாமோ, நம்ம இன்னும் அழகா இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுற பெர்ஃபெக்ஷன நோக்கின சிந்தனை மட்டுமே நீங்க வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட் எல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் செட்டும் பீப்பிள் கிட்ட இருந்து உங்கள விலக்கி வச்சுரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பீப்பிள் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, 0 சம் கேம் மைண்ட் செட் உங்ககிட்ட இருந்ததுன்னா, பீப்பிள் உங்கள விட்டு போயிடுவாங்க. நீங்க ரொம்ப லெஸ் அட்ராக்டிவா இருப்பீங்க. இந்த 0 சம் கேம் மைண்ட் செட்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா நம்ம இருக்கிற இடம் ஒரு ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், வேலை செய்ற இடமா இருக்கலாம். இந்த மாரி இடங்கள்ல வந்து நம்ம கூட இருக்கிற பீப்பிள் நம்மள சுத்தி சில பேர் இருப்பாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணி நம்மள காம்பீட் பண்ணிக்கிறது பேர் தான் இந்த 0 சம் கேம் மைண்ட் செட். நம்ம கூட இருக்க பீப்பிள் கிட்ட நம்ம ரொம்ப குளோஸா பழக ஆரம்பிச்சோமா, ரொம்ப குளோஸ் ஆயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள ஒரு காம்படிஷன் மைண்ட் செட் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இல்லன்னு சொல்லப்பட்ட விஷயம். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு மேரேஜ் ஆகல இன்னும். அவங்களுக்கு வீடு கட்டிட்டாங்க, நம்ம இன்னும் வீடு கட்டலையே. அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு, அவங்க கார் வாங்கிட்டாங்கன்னு சொல்லப்படுற இந்த விஷயம் மைண்ட் செட்குள்ள உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரொம்ப லெஸ் அட்ராக்டிவா இருப்பீங்க. இது வந்து ஒரு ஒரு பேரழிவுன்னு கூட சொல்லலாம். உங்க மைண்டுக்குள்ள ஒரு பேரழிவ கிரியேட் பண்ணிடும். ஏன்னா, உங்க மைண்ட் செட்ட பொறுத்து தான் பீப்பிள் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்கன்றது உண்மனா, உங்க மனசுக்குள்ள இத்தன விஷயங்கள் ஓடுதுன்னா எப்படி பீப்பிள் உங்ககிட்ட வந்து அட்ராக்ட் ஆவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்ன்னு சொல்லப்படுறது வந்து ரேஸ் கிடையாது. யார் வின்னர், யார் லூசர்ன்னு. யார் எப்ப ஜெயிப்பாங்க, யார் எப்ப என்ன மாரியான லெவல்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத பொறுத்து தான் அதுக்கேத்த மாரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால மத்தவங்கள பார்த்து இந்த டைம்ல இது நம்மளுக்கு நடக்குதுன்னு சொல்லப்படுற காம்படிஷன் மைண்ட் செட்ட விட்டுட்டு, கடிவாளம் கட்டின குதிரை மாரி உங்களோட வாழ்க்கைய நீங்க சர்ன்னு பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட டெஸ்டினேஷன நீங்க எப்படி அடையணும்னு சொல்லப்படுற ரூட்ட உங்க வாழ்க்கையே உங்களுக்கு காட்டும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மைண்ட் செட் இந்த 0 சம் கேம் மைண்ட் செட் இருந்ததுன்னா, அதையும் தூக்கி போட்டுடுங்க. அதுவும் உங்கள லெஸ் அட்ராக்டிவா காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட் இஸ் எ லைஃப் செட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாரி தான் உங்க லைஃப் செட் இருந்துட்டு இருக்க போகுது. அப்போ இந்த உலகத்துல வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் காமன் தான், ப்ராப்ளம்ஸ் காமன் தான், சேலஞ்சஸ் காமன் தான். ஆனா, எப்போ ஒரு பெர்சன் ரொம்ப அட்ராக்டிவான பெர்சனா தெரியிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள நோக்கி வாழ்க்கைய தூக்கி போடுற ஸ்ட்ரகிளா இருக்கலாம், ப்ராப்ளமா இருக்கலாம், சேலஞ்சா இருக்கலாம். அத அவங்க எப்படி கையாளுறாங்களோ, அத பொறுத்து தான் வந்து ஒரு ஹீரோயிக் குவாலிட்டி உள்ள பெர்சனா இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியும். அத பேஸ் பண்ணி தான் மக்கள் அவங்க கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இப்போ நீங்களே உங்கள கேட்டுக்கோங்க. நீங்க உண்மையிலேயே ஹீரோவா இருக்கீங்களா? இல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லப்படுறத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.